அணைக்கட்டு மேலே நடந்து வந்துட்டு இருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்காக. இந்த மாதிரி தான் நானும் வேலை செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஒரு இடம் களை கொத்துறதுக்கு எத்தனை பேர் மாற்றி மாற்றி கொத்துறோம் பாருங்க. ஆமாம், கொஞ்சம் இடம் தான். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சிட்டாங்க. வந்த வேகம் பார்த்தியா, புழு கோத்து. நான் தான் களை கொத்துறேன் என்ன எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து. அப்புறம் சரி தூண்டில மாட்டினா ஒன்று ஒன்றா தான் மாட்டுது. அதனால வலை போட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு பிளான். ஆறு எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பரா இருக்கு. தோசை சூரிய தாத்தாக்கு ஒரு பிக்னிக் தான் வந்திருக்கிறாரு இங்க. கொடை என்னம்மா செய்யறா ஜெசிதா? தண்ணி ஊற்றிட்டேன் நானே. தண்ணி ஊக்கிறியா? தண்ணி ஊற்றிச்சு தண்ணி ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிதா குக்கிங் பண்றாரு. அவர் அடுப்பு வச்சுக்கிட்டு காலையில இருந்து கீரை குழம்பு வைக்கிறாரு, தண்ணி வைக்கிறாரு, டீ போட்டு தராரு. சாப்பிடுங்கன்றாரு. அப்பா எடுத்துன்னு வந்து குத்து நான் சமைச்சு முடிச்சிட்டா சாப்பிடுங்கன்றாரு. சிலிண்டர் மேல நம்ம அடுப்பு மேல வைப்பாங்க, சிலிண்டர் மேல தூக்கி நேரம் கடாயை வச்சிருக்கா. சிலிண்டர் மேல அடி கடாயை வைப்பாங்க. ஆமா, ஜெசிதாக்கு எல்லாம் தெரியும். இப்பதான் ஒரு சொப்பு ஜாமான் யூஸ் ஆகுது செய்யுதா. அவ குழந்தையா இருக்கும்போது வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேஸ் அடுப்பு எல்லாமே. இப்ப ஊருக்கு வந்ததுனால அவங்க ஆயா எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு. காலைல இருந்து குடிக்க போற வாடினா நான் வரல, நான் சமைக்க போறேன், விளையாட போறேன் விளையாடிட்டு இருக்காரு. நான் சமைக்க போறேன், நான் வரல. உன்னை விட்டுட்டு நாங்க போவா தனியா அந்த குரங்கு வந்து உன்னை பிடிச்சுன்னு போயிடுவேன். என்ன பண்ணுவா? என்னை விட்டுட்டு நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, ஆளுக்கு ஒரு தூண்டில எடுத்துக்கிட்டு நாங்க ஆத்துக்கு கிளம்பிட்டோம். நான் ஒரு கட்டப்பை நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ், தண்ணி, பொம்மை அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். பிக்னிக் போறீங்க? ஆமா, அம்மா வந்து வலைலாம் எடுத்துக்கிட்டாங்க, குடலாம். சோ ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல போய் மீன் பிடிக்க போறோம். ஆமா, மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். லாஸ்ட் டைம் ஈவினிங்கா போனோம், அதனால இருட்டி போச்சு. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா கிளம்புறோம். மீன் வந்து அங்க பிடிக்கிறோமோ இல்லையோ, ஆனா அங்க போனா கொஞ்சம் ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரிலாக்ஸா இருக்கும், கொஞ்சம் வந்து டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். மீன் பிடிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போறோம். ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கிளம்பிட்டோம். தூண்டில் போட்டு பிடிக்க தந்தா தூண்டில, இல்லன்னா வலை பிடிக்கலாம். ஆமா, ஊருக்கு எப்போ வந்தாலுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் மீன் பிடிக்க கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ வந்தாலுமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க தான் போறோம். வாங்க போலாம். போலாமா ஜெசிதா? ஸ்நாக்ஸ் அவருக்கு பசிச்சுன்னா அப்புறம் சரிம்மா போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நடந்தே நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் கிளம்புறோம். வண்டிலாம் கிடையாது, நம்ம அணைக்கட்டு உள்ளே போலாம். ஜாலியா இருக்கும், பார்க்கலாம் அழகா இருக்கும். ஓகே. இங்கே பிஸ்கட் அடி நீ. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அணைக்கட்டு மேலே நடந்து வந்துட்டு இருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்காக. ஜஸ்ட் ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்து வச்சுன்னு சாப்பிட்டு ஜாலியா நடந்து வர்றாரு அவரு. அவருக்கு என்ன காட்டுக்கு போய் பார்க்கணும், சிங்கம் புலி பார்க்கணும், அதான் அவருக்கு. ஒரு காட்டுக்குலாம் வெளில அவுட்டிங் சுத்தனாலே அவருக்கு ஜாலி ஆயிடும். வாங்க போலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து நடு ஆத்துக்கு வந்தாச்சு. ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல ஆத்துல தண்ணி போகுது. சரிதா, கோரை எல்லாமே பூத்து இருக்குது போல, அங்கங்க வெள்ளை வெள்ளையா இருக்குது. ஓடி பிடிச்சி விளையாடுறீங்களா நீங்க? நானல் ஃபுல்லா பூ பூத்து வெள்ளை வெள்ளையா இருக்கு. சங்கீதா, நானும் ஜெசிதாவும் பிடிக்கிறத விளையாடிட்டே வரோம். விளையாடுங்க, ஸ்லோவா போனோம் ஜெசிதா, ஸ்லோவா போ. உன்னை பிடிக்கிறாரு. நில்ல, வழி கண்டுபிடிச்சி வந்துகிட்டு இருக்கோம். இங்கதான் மாமாவும் மாடு மேய்க்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கிட்ட மாடு மேய்க்கிறாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஆற்றுக்குள்ளே இடமே வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறது. ரஷீதா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இடம் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. வரும்போதெல்லாம் ஃபுல்லாக முள்ளாக இருந்தது. அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. எங்கதான் மீன் பிடிக்க போறோம் நம்ம? இங்கதான் ஆல்ரெடி தூண்டில் போட்டு பிடிக்கிறாங்க பாரு. தூண்டி போட்டு பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்கிறாங்களாங்க? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிக்கிறதுக்கு லொகேஷனுக்கு வந்தாச்சு. அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. வலைகளோ போட்டு பிடிக்கிற மாதிரினா நாங்களாம் ஹெல்ப் பண்ணுவோம். தூண்டில் வச்சுன்னு இருக்கிறாங்க. பேபி வந்து முள்ளுலாம் அம்மா அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இற எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா மீன் பிடிக்க. அப்பா அருவாய் எடுத்துட்டு போறாரு அந்த இதுல கோரெல்லாம் சரி பண்றதுக்கு.
கொஞ்சம் அங்கே கிளியர் பண்ணிட்டா வச்சுக்கேன். தூண்டி தோசை சூரிய தாத்தாக்கு. ஐயோ தங்க பொண்ணுடி நீ. சுடுமா தாத்தாக்கு லஞ்சு தோசை சுட. சுட்டு வை, நிறைய சுட்டு வை. நீ எம்மா நேரம் சிக்க எடுக்கிறதுக்கே உனக்கு நீ ஒரு பொழுது ஆயிடும் பேபி. நீ பெரிய இதுல போட வேண்டியதானே. சரி நான் அதுல போடுறேன். அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சிட்டாங்க. வந்த வேகம் பாத்தியா, புழு கோத்து அழகா மீன் பிடிச்சாங்க. நீ தான் இருக்கே பேபி, சிக்க எடுக்கிறதுக்கே உனக்கு நேரம் கரெக்டா இருக்கு. கட்டுப்பா என்ன மீன்? வாவ் சூப்பர். நல்லா கெளுத்தி மீன் சங்கீதா. கெளுத்தி நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா கெளுத்தி மீன் சொல்ற பாரு. வறுத்து சாட்டா சூப்பரா இருக்கும் கெளுத்தி வறுத்து சாட்டா. ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பேபி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நானும் ஜெஷிதாவும் கொடக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கரையில உட்காந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் தூண்டி போட்டு மீன் பிடிக்கணும்னாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமை தேவை. ஏன்னா அந்த தூண்டி முள்ள புழு கொத்து போட்டுருவாங்க. அது மீன் எப்போ கொத்துதோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கவே முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இதுவே வலைன்னா நேரம் நான் இறங்கி களத்துல இறங்கி மீன் பிடிச்சிருப்பேன். என்னை வந்து கரையில உட்கார வச்சுட்டாங்க. சரி என்ன பண்றது, தண்ணி எல்லாம் இடத்தையும் நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வத்தினாதான் வலைலாம் போட்டு இழுக்க முடியும். ஸோ அதனால தூண்டி போட்டு இருக்காங்க. ஜெஷிதாவோட சொப்பு ஜாமா இருந்து வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. நான் கொடை பிடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். மீன் பிடிச்சா வந்து நான் கவரில் வாங்கி போட்டுன்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு மீன் தான் அம்மா பிடிச்சிருக்காங்க. வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுது. இன்னுமே பேபி வந்து அவர் தூண்டில் முள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டின்னு இருக்கிறாரு. மாற்றி மாற்றி இந்த குச்சியில் அந்த குச்சியிலன்னு மாற்றி மாற்றி கட்டினே இருக்கிறாருன்னு ஒரு மீனும் பிடிக்கல பேபி. ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ரெண்டாவது மீனை பிடிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர். வெறும் கெளுத்தி மீன் தான் மாட்டிருக்குது. வேளாண் மணி பரவாயில்ல. அம்மா கூட்டின்னு வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். பேபி சப்போர்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இவர் பிக்னிக் தான் வந்திருக்கிறாரு. இங்கே கொடை ஒன்று பின்னாடி பறந்துடுச்சு. சாப்பிட்டுன்னு இருக்காரு லஞ்சு. பொம்மைலாம் வச்சுன்னு விளையாடிக்கின்னு சாப்பிட்டு இருக்காரு. ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. நீ தான் சீரியா பொம்மை? மீன் பிடிக்க வந்தியா உட்காந்து ஜாலியாக விளையாடுறதுக்கு வந்தியா ஜெஸ்டா? அப்பா மாடு மேய்க்கிறதுக்கு லஞ்ச் எடுத்துன்னு வந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஜெஸ்டாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. மீன் கிடைச்சதே கிடைக்கல ஏமா? ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு பேபி கிட்ட போகிறேன். பனங்கிழங்கு முறுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தேன் சாப்பிட்றதுக்காக. தனியாக வேறு மீன் பிடிச்சிட்டு இருக்காரா, என்னதான் மீன் பிடிக்கிறாருன்னு போய் பார்த்துட்டு வரலாம். ஜஷிதா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தாச்சு. அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேபி மீன் பிடிச்சிட்டு இருக்காரு தனியாக. என்ன பேபி மீன் கிடைச்சதா இல்லையா? பிடிச்சிட்டியாப்பா மீன்? அடேங்கப்பா மீன் மாட்டிக்கிச்சே. வேற லெவல் பேபி. குட்டி குட்டியான மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். 4 கிலோ இருக்கும் போலே பேபி இது. இங்க பாரு நல்லா உயிரோட இருக்கு பாரு. ஃப்ரெண்ட்ஸ் குள்ள கண்ணை பிடிச்சின்னு இருக்கிறாரு பேபி வந்து. அதுதான் டக்கு டக்குன்னு கிடைக்குது சரிங்களா? அப்படியா? ஒரு 3 மீன் பிடிச்சிட்டான். கேட்டு குள்ள கண்டை தான் கடை கடன்னு வந்து கொத்துது. அதே மாட்டிக்குது. ஒரு மீன் தப்பிச்சு வந்து துள்ளிங்க. ஐயோ ரொம்ப நேரமா தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறோம். மீனே வந்து கிடைக்கல. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்துட்டாரு. நம்ம இந்த பெரிய கடல் மாதிரி இருக்குல்ல, இந்த தண்ணியில் வந்து வலை போட்டு இருக்கலான்னு பிளான் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தண்ணி வந்து அதிகம், ஆழம் அதிகம். வலைலாம் போட்டு பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் வலை போடலை. சும்மா ட்ரை பண்ணி பார்க்குமேன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வலை போட்டு இருக்கலான்னு இருக்கோம். தூண்டி போட்டு போட்டு பார்த்து போர் அடிச்சிச்சு. குட்டி குட்டி கெண்டை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுது. அதனால குட்டி குட்டியா ஒண்ணா பிடிக்கிறதுக்கு பதில் குட்டி குட்டியா மொத்தமா வாரலாம்னு சொல்லிட்டு தூண்டி எடுத்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வலை தூண்டில மாட்டினா ஒண்ணா தான் மாட்டுது. அதனால வலை போட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. ஜஷிதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போதி தர்மர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. நானும் வீட்டுக்கு வா போலாம் போலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் தான் சும்மாவே உக்காந்துட்டு இருக்கிறது, போர் அடிக்குது. அப்பா வந்து வலைலாம் இழுத்து பார்த்தாரு. அந்த வலையில மீனே சிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மீன்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கா. வலையில வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஓட்டை இருக்குது. ஸோ அதனால மீன் ஃபுல்லாகவே வந்து தப்பிச்சு ஓடி போகுது. ஸோ அதனால வீட்டுக்கு வாங்க போகலான்னு கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. குட்டி குட்டி மீனும் 2 பேரும் சேர்ந்து பிடிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போர் அடி. வாங்க வாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா கூட்டின்னு இருக்கா வீட்டுக்கு. வரவே மாட்டேன்ட்டாங்க. ஜெசிதா வேற தூங்கிட்டா ரொம்ப நேரமா. காலில் படுக்க வச்சு காலே வலி எடுத்துச்சு. மீன் பிடிச்சிக்கிறாங்க பாருங்க. மீன் 4 கிலோ மீன். ஆமா, அது தலையும் குடலுங்க ஒரு 10 மீன் விற்கிறவங்க தலையும் குடல எடுத்துட்டு தராங்க. ஏதோ ஒண்ணு பிடிச்சமா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய கெளுத்தி மீன் ஆட்டுது.
மீனே வந்து கிடைக்கல. வலை போட்டு பார்த்தாங்க, தூண்டி போட்டு பார்த்தாங்க, மீனே கிடைக்கவே இல்ல. கிடைச்ச அளவு போதும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மணி 4 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் வந்து போயிட்டு அப்படியே வறுத்து சாப்பிடலாம். ஓகே ஓகே. இடத்துக்கு வந்திருக்கோம், தண்ணி போற இடத்துக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா குட்டை குட்டையா தண்ணி நிக்கிற இடம் தானே பார்த்தோம். ஆமா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா தண்ணி போகுது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஆறு எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு. வாவ், நல்லா கிளம்பி வந்தா குளிக்கலாம் சங்கீதா. சூப்பரா இருக்கு தண்ணி. ஃபுல்லா நடுவத்துல அழகா தண்ணி போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பெரிய ஆறுன்னு பாருங்க. இப்ப நம்ம இவ்வளவு முள்ளுத்தோப்புல நடந்து வந்தோமா, அதுவுமே ஆறு தான். இப்ப நம்ம தென்பெண்ணை ஆறு தண்ணி போற இடத்துக்கு வந்தாச்சு. முன்னாடிங்கலாம் ஒரு முள்ளு கூட இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் கிளீனா இருக்கும். மணல் இருக்கும், அப்படியே சரியான மணல் பேபி. இப்பதான் வந்து மணல்லாம் இல்ல, இங்கெல்லாம் மரம் வந்துருச்சுல. நடுவுல இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் இங்க வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி அப்படியே எவ்வளவு கிளீனா போகுன்னு பாருங்களேன். பார்க்கவே ஆசையா இருக்கும். தண்ணி அவ்வளவு கிளியரா இருக்கும், சூப்பரா இருக்கும். தண்ணிலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். குளிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் ஜெயசுதா வந்து வேணாம்னு சொல்லிட்டால. சார் அதனால நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். போகும்போது நல்லா எனர்ஜியா போகணும். இப்போ டல்லாக இருக்குதுப்பா நடக்கும். ஆமா, டயர்ட் ஆயிடுச்சுல்ல. ஆமா, லஞ்சே சாப்பிடல. ஜெயசுதாக்கு மட்டும்தான் கப்பில் போட்டு சாப்பாடு எடுத்துன்னு வந்தேன். அவ கொஞ்சம் சாப்பிட்டா, அப்பா கூட சாப்பிட்டா. அதேதான் பசி எடுக்குது. வீட்டுக்கு போய் சாப்பிடணும் ஃபர்ஸ்ட். போலாமா ஜெயசுதா? போலாமா? போலாம், வாங்க போலாம். 1 மணிக்கு மீன் பிடிக்க போனேன். இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா மணி 5 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. ரொம்ப தூரம் இல்ல. நீங்க பாருங்க, இவ்வளவு மீன் தான் புடிச்சிட்டு வந்தோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன மீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கெளுத்தி மீன் தான் ஆட்டுது. கெளுத்தி ஒரே ஒரு குறவை மீன் இருக்கு சங்கீதா. கெளுத்தி, குறவை, கெண்டை, ஜிலேபி கெண்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான மீனும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு மீன் சூப்பரா இருக்கும். அதுவும் ஆத்துல புடிச்சா அந்த கவுச்சே வராது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும் மீன். ஆமா, இன்னைக்கு குழம்புலனா வறுவல் பண்ணி சாப்பிடலாம். ஆனா இன்னும் கொஞ்சமா கிடைச்சிருக்கு. ரொம்ப கொஞ்சமா கிடைச்சிருக்கு. நம்ம வலை போட்டு நிறைய பிடிப்போம்ல. ஆமா, இந்த டைம் வலையும் போட்டு பார்த்துட்டோம், தூண்டியும் போட்டு பார்த்துட்டோம், மீனே கிடைக்கல. தண்ணி வேற நிறைய போவதுனால மீன் வந்து கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எல்லாம் வத்தினாதான் மீன் கிடைக்கும். இருந்தாலும் நம்ம போனதுக்கான மீன் கிடைச்சது. ஆமா, ஒரு ஏமாறாம கொஞ்சமா கிடைச்சிருக்குல்ல. ஆமா, ஒரு டைம் பாஸ்க்கு தான் போறதே. உயிரோட இருக்கு சங்கீதா கெளுத்தி. மீன் பிடிக்க போறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் பாஸ்க்கு தான். போனா வந்து டைம் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆத்த சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். ஜாலியா ஜெயசுதாலாம் பிக்னிக் வந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பீச்ல இருக்கிற மாதிரி இருந்தாரு அவரு. கூடலாம் வச்சுன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஸோ மீன் இவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை க்ளீன் பண்ணி சமைக்கணும். நெக்ஸ்ட் டைம் வந்து மீன் நிறைய பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஆனா மீனே இல்லை, இந்த நான் ஏமாந்து போயிட்டேன். கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கேன். இது போதும் சங்கீதா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்க மிளகாய் செடியெல்லாம் நடுறதுக்காக நம்ம சூப்பரா இடம் வந்து ரெடி பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா காலையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கொத்தி விட்டாரு. ஆமா, மீதி இருக்கிறதெல்லாம் கொத்திட்டு அழகா இன்னைக்கு போயிட்டு நம்ம நாத்து வாங்கிட்டு வந்து நாளைக்கு ஃபுல்லாவே நட்டுலாம். கத்திரி நாத்து, மிளகாய் நாத்து வாங்கிட்டு வந்து நல்லா சங்கீதா. ஆமா, மிளகா தான் மேக்ஸிமம் நிறைய நடுவீங்க. இப்போ ஃபுல்லா என்ன ஆச்சுன்னா, இந்த எதுவுமே போடாததுனால நல்லா அழுத்தமாயிடுச்சு சங்கீதா. மண்ணு நல்லா அழுத்தமா, மண்ணு நல்லா சாஃப்டா இருக்கணும்ல. இன்னைக்கு கொத்தி வச்சிட்டுனா நாளைக்கு காலைல நம்ம செடியெல்லாம் நடுறதுக்கு கரெக்டா இருக்கும். அதனால இன்னைக்கு ஃபுல்லா இதை ரெடி பண்ணிடலாம் இடம். ஓகே, இவ்வளவு ஆழமா கொத்திருக்காரு அப்பா. சரி, நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்து காலையில எழுந்து நான் கோலம் போடுவேன்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு ரெஸ்ட், நாளைக்கு போடுவோம். கோலமாவு இல்ல, கலர் கோலமாவு. இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரி, ஓகே. நான் தான் கலர் கொடுத்துறேன் என்ன எங்க அம்மா வீட்டுக்கு வந்து. அப்புறம் சரி சரி சரி. சிரிக்குது ஜஷிதாவே சிரிக்குது. சவுக்கன் போடத்தான் தான் போயிருக்கா. தண்ணி மண்டு ஊத்த சொல்லுவாங்க அப்ப. அதான் உன வேலையா? ஆமா, அப்ப தண்ணி மண்டு ஊத்தலாம் போயிருக்கா. சங்கீதாவை எல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கெல்லாம் போனல படிச்சேன்ல நானு. அடே, புழு கடிச்சதுன்னு எடுத்து வை சங்கீதா. மீன் நீ என்ன எப்போ நேத்து புடிச்ச மீனே பார்த்தமே. இல்லடியா, அங்க போயிட்டாரு. அவ்வளவுதான். அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமா வேலை செஞ்சிட்டு இருக்காரு ஒருத்தரு. நான் இவ்வளவு தூரம் கொத்துறேன். இந்த கொத்த இது வரைக்கும் நான் கொத்துறேன். நீ கொஞ்சம் கொத்து பாப்போம். சரி, ஓகே. ஒரு ஆளுக்கே வேலை கிடையாதா சங்கீதா? இந்த மாதிரி தான் நானும் வேலை செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம வீட்டுல எந்த வேலையும் கிடையாது இந்த மாதிரி. 3
ஒரு நாளைக்கு 3 வேலைக்கு செய்வாம சங்கீதானியா. காலைல ஒரு வேளை சாப்பிடுவேன், மதியம் ஒரு வேளை சாப்பிடுவேன், நைட்டு ஒரு வேளை, 3 வேளை. ம் 350. வேலைக்கு போவாங்கல்ல, ஆமா காலையில 6 மணிக்கு போயிட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு வருவாங்க. அப்புறம் மதியம் ஒரு டைம் போவாங்க, சாயங்காலம் ஒரு டைம் போவாங்க. 3 டைம் வேலை பிரிச்சு செய்வாங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் களை கொத்திட்டேன். அடுத்து பேபி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாரு இடத்த. ஆனால் செம மண் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. மண் இறுகிடுச்சு அப்படியே. இன்னைக்கு செடி வாங்கி வந்து நாளைக்கு நடுறதா இல்லை நாளைக்கு வாங்கி வந்துடலாமா பேபி? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது மட்டும் அப்படியே வந்து கிளியர் பண்ணிட்டுனா வச்சுக்கா, நாளைக்கு செடி நட்டுடலாம். இந்த ஒரு இடம் களை கொத்துறதுக்கு எத்தனை பேர் மாற்றி மாற்றி கொத்துறோம் பாருங்க. ஆமாம் கொஞ்சம் இடம் தான். நடந்து நடந்து கல்லு மாதிரி ஆயிடுச்சு மண்ணு. நீ கொத்தனியா? ஆமாம் ஒன்று கொத்தனை, அதுக்குள்ளே அம்மா வாங்கி கொத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முக்கால்வாசி இடம் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு செடி வாங்கிட்டு வந்து நட்டா வேலை முடிஞ்சு. ஆமா, ஸோ நிறைய இடத்த மிளகாய் செடிலாம் இப்போ நட்டுருக்காங்க. நட்டா வளர்ந்துரும். இப்போ சீசன் தானேம்மா, நல்லா தானேம்மா. நாளைக்கு நமக்கு வந்து அழகாக செடியெலாம் நடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு செடி நடுறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய்.